இங்கே யாருமே இல்லை. மற்ற ஃபால்ஸில் நான் இருக்கணும். உள்ளே எதாவது இருந்துச்சுன்னா யாருக்குங்க தெரியும். கொடைக்கானலில் சண்டேயில் பீக் டைமில் ஒரு அருவியில் நான் மட்டும்தான் இருக்கேன், எந்த மக்களும் இல்லை. அப்படியே இதை சுற்றிட்டு வரலாம். நம்ம தண்ணி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. தண்ணி ஃபோர்ஸாக வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தண்ணி இது வரைக்கும் கீழெல்லாம் நிற்கும். நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க. கைஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேரி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ இதோட வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க, பார்க்கும்போது செம அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். இன்னொன்று கேட்டிங்கன்னா இங்கே யாருமே இல்லை, நம்ம ஒருத்தர் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி இது பீப்புளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம்னா நான் போட்டு பார்த்தேன். அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸில் இது முதல் இடத்துல இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இங்கே வர டூரிஸ்ட் யாருக்குமே இப்படி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலைங்க. இங்கே பாருங்கள், என் வண்டி ஒன்று தான் நிற்கிது. யாராவது வந்திருக்காங்களா உள்ளே இருக்காங்களான்னு கூட தெரில. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேஸுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். மறுபடியும் சோலோ சாண்டி விலாக்ஸில் சோலோவாக ஒரு இடத்தில் பயணிக்க போகிறோம். வாங்க போய் பார்த்துக்கலாம். எனக்கு அந்த இடம் பார்த்தோன்னே எப்படி திரும்பாங்க இருந்துச்சு, ஏதோ ஒரு மூவியில் பார்க்குற ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு சினிமாட்டிக் வியூ மாதிரி இருந்துச்சு. என்னடா இவன் ரொம்ப அப்படியே ஏற்றி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே அந்த லுக்கு வந்து பார்த்தோம்னா அப்படி தான் இருந்துச்சு. நான் கூகுளில் பார்க்கும்போது போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அது. ஸோ தண்ணி வந்து ரொம்ப இல்லை, நார்மலாக இருக்குது. பட் அங்கே போய் பார்ப்போம். இந்த சர்க்கிள் தாங்க சொன்னேன், வேறு லெவலில் ஒரு வியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், யாருமே இல்லை. மொத்த ஃபால்ஸில் நான் ஒருத்தனா மொத்தமாகவே இருக்கிறேன். வெளியெல்லாம் இதுதாங்க, வீடு தாங்க, வீடாக தான் இருக்குது. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் மோஸ்ட்லி பீப்புளுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தெரியலை. நம்ம தான் கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். எப்படிங்க இருக்குது இந்த சர்க்கிள் தாங்க பார்த்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைடு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல ஏதோ யானையில் வருமாட்டிருக்குங்க. ஸோ அந்த கம்பியெலாம் போட்டிருக்காங்க. நேற்று மழை வந்துச்சுன்னு சொன்னேன்ல, ஸோ அதோட பாதிப்பு தான் வந்து பார்த்தோம்னா தண்ணி கொஞ்சம் இங்கே வந்திருக்குது. ஸோ அதுதான் இது. மறுபடியும் சோலோ சாண்டி விலாக்ஸில் தனியாக ஒரு நீர்வீழ்ச்சி. இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, வால்பாறை போனப்போ அந்த நீர்வீழ்ச்சியில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நம்ம ஒருத்தர் தான் இருந்தோம். நம்மளும் தான் முதலையாகவும் போனோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம், மறுபடியும் அதே மாதிரி ஒரு இடம் இதாங்க. இறங்கல கூடாதாமாங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம், சுற்றி இது பார்த்துக்கலாம். இந்த வியூ எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன் என் மூவிலன்னு யூஸ் பண்ணேன்னு தெரில, ஏதோ ஒரு சும்மா ஒரு ஹாரர் ஃபீலுக்காச்சும் வைக்கலாம், அப்படி தான் இருக்குது. ஸோ இதாங்க வந்து பார்க்கணுன்னு நினச்சேன். எப்படி இருக்குங்க, ஒரு ரவுண்ட் அடிப்போமா? உள்ளே எதாவது இருந்துச்சுன்னா யாருக்குங்க தெரியும், ஒன்றும் தெரியாது. திட்டின்னு ஒரு விட்டு இங்கேருந்து ஒரு சிறுத்தை வருவாமாங்க. இல்லை ஆக்சுவலாக பார்த்தோம்னா தண்ணிங்க, இதெல்லாமே தண்ணி தான், பார்க்குறக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அங்கே வடிகிற தண்ணி எல்லாமே இங்கே வரும். உங்களுக்கு வைடில் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். கொடைக்கானலில் சண்டேயில் பீக் டைமில் ஒரு அருவியில் நான் மட்டும்தான் இருக்கேன், எந்த மக்களும் இல்லை. இந்த மாதிரி இடம் தாங்க நம்ம தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடத்த தேடி தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம வைட் ஆங்கிள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே இதை சுற்றிட்டு வரலாம். நம்ம தண்ணி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க, செமையாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க. இந்த தண்ணி வந்து இந்த வழியிலேருந்து அப்படியே தான் இந்த பாதை வழியில் அப்படியே கீழே போய் இந்த பாலத்து வழியில் போகுதுங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். பேர்ட்ஸ்லாம் சவுண்டு போடுது, கேட்குதா? அப்படியே வெளியில் போகுது. இது வந்து தண்ணி ஃபோர்ஸாக வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தண்ணி இது வரைக்கும் கீழெல்லாம் நிற்கும். பட் இது சீசன் டைம் இல்லாதனால வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இருந்தபோது இந்த தண்ணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து வடிகிறது எல்லாமே இந்த சென்டரில் முதல் கொண்டு இருக்கும். இப்போ நம்ம இறங்கணும் அப்படின்னா கூட இது பார்க்குறதுக்கு தான் எப்படி இருக்குது. நம்ம இறங்கினா கூட நம்ம வந்து ஆக்சுவலாக தண்ணிக்குள்ளே தான் போவோம். இது வந்து தண்ணி மேலேயே வளர்ந்துருக்குது. எப்படிங்க சோலோவாக செம்மையாக அப்படி இப்போ தான் ஒரே மன நிம்மதியாக இருக்குதா.
என் மன செம்ம நிம்மதியாக இருக்குங்க. இப்போல்லாம் அப்படியே மன நிம்மதியாக இருக்குது. யாருமே இல்லை, நம்ம மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த அழகையும் இந்த சவுண்டையும் ரசிக்க போகிறோம். நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாமாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக என்னமோ சொன்னாங்க. 11லையோ 12லையோ அந்த மாதிரி ஒரு டைமில் கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்தோம்னா மக்கள் இப்போ சீசன் டைம் மட்டும் வருது, இதில் ஆக்சுவலாக நான் சீசனு. பட் இருந்த போதும் மக்கள் வந்து இங்கே விசிட் பண்ணாததுக்கு காரணம் இங்கே வந்தால் என்னப்பா சுற்றி பார்த்துட்டு போகிறது அப்படின்றாங்க. பட் அதையும் தாண்டி அவங்க மேபி இதை நினச்சிருந்தா இங்கே வந்திருப்பாங்க. மன நிம்மதியாக ஒரு இடத்துல வந்து உட்காரணும், இந்த மாதிரி கூலிங்காக ஒரு இடத்துல மன நிம்மதியாக வந்து உட்காரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாங்க. ஏன்னா கூட்டம் இருக்காது இங்கே. சூப்பராக இருக்கு இல்லைங்க. இருங்க மேலே ஏறி காமிக்கிறேன். எப்படி இருக்குங்க இந்த ஆங்கிள்? அட்டகாசமாக இருக்குதா? வேறு லெவலில் இருக்குதா? சூப்பரு. பார்த்தீங்களா, ஒருத்தர் கூட இல்லை, நம்ம மட்டும்தான். பக்கத்தில் ஒரு கோயிலுங்க, அப்புறம் அந்த இடத்துல உட்கார்ற மாதிரி ஒரு இடம், இங்கே ஒரு அருவி, வாக்கிங்க்கு அழகான ஒரு பிளேஸு. சவுண்டு அப்படியே அழகாக குயில் பறவையோட சவுண்டு. இதுக்கு மத்தியில் நம்ம எப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே அதை ரசிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட வேலை. அந்த சவுண்டையும் ரசிக்க போகிறோம். உங்களுக்கும் கொஞ்சம் நேரம் நான் போட்டு விட்றேன். இப்போ என்னமோ லைட்டாக வெயில் வருது, பட் இத்தனை நேரம் ஜாலியாக தான் இருந்துச்சு. மறுபடியும் இந்த வெயில் வந்து மாறி மாறி தாங்க வந்துட்டுருக்கு. இத்தனை நேரம் நிழலாக தான் இருந்துச்சு. இன்னொரு 2 நிமிஷம் விட்டோம்னா மறுபடியும் இந்த வெயில் போயிடும். ஆனால் கூலிங் வந்து செம கூலிங்காக இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. செம கூலிங்காக இருக்குது. உட்காந்து ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே அருவியை பார்த்துக்கிட்டு பொறுமையாக உட்காருவோம். என்ன சொல்கிறீங்க? ஓகேங்க, ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுபடியும் போயிட்டு ஒரு ரொட்டேஷன் அடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சுட்டு நம்ம கிளம்புறது தான் நம்ம வேலை. இப்போ வந்து அமைதியாக அந்த அருவியோட சவுண்டும் பறவையோட சவுண்டும் கேளுங்க. நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறேன், கேளுங்க. எப்படிங்க, சூப்பராக ஒரு நிமிஷம் நான் பேசாமல் இருந்தது உங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ போகும்போது கடவுள்கிட்ட நம்ம அப்போ கடவுளை பார்த்துட்டு கிளம்புவோம். என்ன சாமி அப்படின்னா அருள் தரும் ஸ்ரீ அருவி விநாயகர் திருக்கோவிலுங்க. இது வந்து இவருக்காக அருவி விநாயகர்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நம்ம முருகர் இருக்காப்புல பக்கத்தில். சூப்பர். சாமிக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புவோம். கூலிங்காக இருக்குங்க, செம கூலிங்காக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பீப்புள் வரதில்லைன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாவே தெரியுது. நம்ம வந்திருக்கோம்ல, இனிமேல் நம்ம வீடியோ பார்த்து யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. அங்கெல்லாம் பாருங்கள், வெளியெல்லாம் வீடு, இங்கெல்லாம் பாருங்கள், இங்கேயும் வீடு பாருங்கள். நம்ம குதிரைகள்லாம் இருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அந்த சைடு ஏதோ ஒரு ரிசர்ச் சென்டருங்க. எல்லாமே ஃபுல் சேஃப் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. It was at this moment Jackson knew. He fucked up. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க போலங்க. எவனோ ஒரு தொழில் இருந்திருக்கான். என்னன்னு தெரியுதா? அது ஏதோ ஒரு மிருகத்தை அடைச்சி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி விடுவாங்களா? அந்த கூண்டுங்க, அந்த கூண்டு இங்கே இருக்குது. ஏதோ ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு தெரில. பக்கத்தில் எதுவும் இல்லையே, பக்கத்தில் எதுவும் சாணி தான் இருக்குது, அது மாட்டு சாணி தான் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. சரி, ஓகே, இதாங்க இது. மேபி இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம தலைமை இங்கே நிற்கிறான்.
அவங்கள்ட்ட தாங்க கேட்டுட்டு வந்தேன் அங்கே இருக்கிற ஒரு அக்காட்ட. இதுங்க ரோடு இப்படி ஏறுது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்தா 1962 இருக்குங்க. அது ரெனோவேஷனே ஏதோ ஒன்று தான் பார்த்தோம்னா 2012 பண்ணியிருக்காங்க. ஹார்டிகல்ச்சரல் தொடர்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல். சரி, மக்களுக்கு இன்னும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அற்புதமாக இருக்கும். நம்மளோட ஆசை அது. சுற்றி உங்களுக்கு வீடு தாங்க, ஏகப்பட்ட வீடு இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் சேஃபு. காற்று அப்படியே செம்மையாக அடிக்குது, தெரியுதுங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்கிட்ட தான் பேசணும், என்கிட்ட சொல்லணும் போனால் என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து பேரில் மெட்டர் தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அலோடு ப்ரோ, யா கேன் டூ. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளை தாண்டி இன்னொருத்தங்க தான் இப்போ தான் வராங்க ஃபஸ்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.